உன்னால் முடியும். காலம் மாறும், காட்சிகளும் மாறும். ஒரு காட்டில் வாத்து குடும்பம் ஒன்று இருந்தது. அதில் அம்மா வாத்து முட்டையிட்டு அடை காத்து குஞ்சும் பொரித்தது. பிறந்த குஞ்சுகள் அனைத்தும் அடர்ந்த பல வண்ணங்கள் கொண்ட முடியுடன் அழகாகவும் துருதுருப்பாகவும் இருந்தன. ஆனால் அதில் ஒரு குஞ்சு மட்டும் மெலிந்து அழகும் அடர்த்தியும் இல்லாத முடியுடன் அசிங்கமாக இருந்தது. அதன் குரலும் மற்ற குஞ்சுகள் போல் இல்லாமல் வித்தியாசமாக ஒலித்தது. உடன் பிறந்த வாத்து குஞ்சுகளுக்கு இந்த அசிங்கமான வாத்து குஞ்சை கண்டாலே பிடிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அதன் தாய் வாத்தே கூட அதை வெறுத்து அதை மட்டும் ஒதுக்கிவிட்டு மற்ற குஞ்சுகளுடன் நீந்தியது. அசிங்கமான வாத்து குஞ்சு மிகவும் வேதனையடைந்தது. நான் மட்டும் ஏன் இப்படி அவலட்சணமாக பிறந்தேன்? முட்டையிலேயே உடைஞ்சு இறந்து போயிருக்கலாமே என்று வேதனையுடன் பல நாட்கள் அழுது கதறியது. நாட்கள் ஓடின. மற்ற வாத்து குஞ்சுகள் வளர வளர மேலும் அழகாயின. இதுவும் உயரமாகவும் மேலும் நிறம் மாறி காணப்பட்டது. தலையில் குச்சி போல ஊரிரு கொண்டை முடிகள் வேறு வளர்ந்து அதை இன்னும் அசிங்கமாக ஆக்கிற்று. தினமும் வேதனையும் கண்ணீருமாக தனிமையிலே வாழ்ந்து வந்தது. சில வேளைகளில் அன்பாய் அம்மாவையும் சகோதரர்களையும் நெருங்கும். ஆனால் சில நொடிகளிலேயே அவை அதை கொத்தி விரட்டிவிடும். மேலும் சில நாட்கள் சென்றது. அசிங்கமாக இருந்த வாத்து குஞ்சின் நிறமற்ற முடிகள் பிரகாசிக்கும் பளிச்சென்ற வெண்மை நிறமாக மாற ஆரம்பித்தன. தலையில் நீண்டிருந்த முடிகள் அழகான கொண்டையாக மாறிற்று. இறக்கைகள் பலமடைந்து நீளமாகவும் மாறிவிட்டன. இப்போது அந்த அசிங்கமான வாத்து குஞ்சு கண்கொள்ளா அழகுடன் காட்சியளித்தது. அம்மா வாத்துக்கும் கூட பிறந்த மற்ற வாத்துகளுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக போனது. அதன் அருகில் நெருங்க கூட கூச்சமடைந்து வெட்கப்பட்டன. நடந்தது என்னவென்றால், ஒரு அன்னப்பறவை தவறுதலாக வாத்தின் கூட்டத்தில் முட்டையிட்டு சென்று விட்டது. இது தெரியாமல் வாத்தும் தன்னுடைய முட்டை என்று எண்ணி அடை காத்து குஞ்சும் பொரித்து விட்டது. அதுதான் அந்த அசிங்கமான வாத்து குஞ்சு. ஒரு நாள் வந்தது. அசிங்கமான வாத்து குஞ்சாய் தோற்றம் அளித்த அன்னப்பறவையின் சிறகில் ஒரு உந்துதல் தோன்றியது. படவடவென்று சிறகை அடித்து மேலே எழும்பியது. கேலி செய்தவர்கள் வெறுத்து விரட்டியவர்கள் எல்லாம் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொள்ள அன்னப்பறவை கம்பீரமாக வானத்தை நோக்கி உயர உயர பறந்து ஒரு புள்ளியாக மறைந்து போனது. எவர் கண்டார்? உங்களை தூற்றுபவர்கள் யாவரும் வாத்து கூட்டங்களாக கூட இருக்கலாம். உங்களது அபாரமான திறமையான சிறகுகள் வளர்ந்து உங்கள் காலம் கனிந்து அன்னப்பறவையாய் மாறும் காலத்தை நீங்கள் மிக அருகில் நெருங்கிவிட்டீர்கள். ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். நம்பிக்கையோடு களத்தில் இறங்குங்கள். உங்களுக்கான நேரம் துவங்கிவிட்டது. அன்னப்பறவை போன்றே இந்த ஆண்டிலிருந்து பிரகாசிக்கப் போகிறீர்கள். கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை மறந்து உதறி தள்ளி புது மனிதனாக வலம் வாருங்கள். உங்களுக்கான நேரத்தை இறைவன் கண்டிப்பாக ஒதுக்கி கொடுப்பான். காலம் பதில் சொல்லும். உங்களைப் போலவே விடியலுக்காக காத்திருக்கும் நான் உங்கள் விகாஷினி வினோத். நன்றி.